Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி அவுட்லுக் வீடியோ. ஸோ வரும் வாரத்தில் நிஃப்டி எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்மார்ட் மணியை வச்சு அனலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் இந்த வீக்லி அப்டேட் அப்படிங்கிறதுனால நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேமிலிருந்தே போயிடலாங்க. ஸோ இந்த மாதம் இது வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க. சூப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்போ வரைக்கும் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்டு பொசிஷனலாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த ஒரு ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு நல்ல ரைஸு. ஸோ இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, அதாவது 23,930 அப்படிங்கிற லெவல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷாக பிஹேவ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் லாங்கர் டைம் ஃப்ரேமில் நிஃப்டி பெரிய அளவுக்கு பாதிப்படையாமல் புல்லிஷாக தான் இருக்குது. அப்படியே வீக்லிக்கு இறங்கினீங்கன்னா வீக்லிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு புல்லிஷ் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வாரங்களாக நிஃப்டியில் வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து ஏகப்பட்ட ரெட் கேண்டில் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலாக இது பார்க்கப்படுது. இருந்தாலுமே வீக்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் புல்லிஷாக மாறிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2 வாரம் புல்லிஷாக இருக்குது, அவ்வளோதானே ஒழிய இன்னும் புல்லிஷாலாம் மாறலைங்க. ஏன்னா உங்களுக்கு இதை தாண்டணும். ஸோ இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுட்டு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனாலுமே அதிகபட்சம் இந்த 250 தான். 250க்கு மேலே பார்த்தீங்கன்னா வீக்லியுடைய ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால மேபி இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாகவும் ரிவர்சல் பாயிண்ட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பார்க்கணும், இந்த இடங்கிறது வெகு தொலைவில் இல்லை, வெறும் ஒரு 150 பாயிண்ட் தொலைவில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால மேபி ஒரு ரிவர்சல் வெகு விரைவில் வரதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதை தாண்டி என்றைக்குமே ஒரு டே கேண்டில் ஆகட்டும், ஒரு வீக் கேண்டில் ஆகட்டும், ஆர் ஒரு மந்த் கேண்டில் ஆகட்டும், எப்போவுமே அதுக்கு கீழே உங்களுக்கு லிக்விடிட்டி விக் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ ஆர் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நோக்கி ப்ரைஸ் இழுக்கப்படும். அது மேக்னெட் மாதிரி ப்ரைஸை இழுக்கும். இது நம்ம நிறையா எக்ஸாம்பிள் நம்ம இதில் பார்த்துருக்கோம். அந்த விதத்தில் பாருங்கள், இதுக்கு மேலே விக்கே இல்லை பார்த்தீங்களா, அது இந்த இடம் இது பண்ணிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள், இந்த கேண்டிலுக்கு கீழே விக்கே இல்லை, அது இந்த கேண்டில் தொட்டுருச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் கீழே விக்கே இல்லை. ஸோ ஃபியூச்சரில் ஒரு நாள் இந்த 23,938 அப்படிங்கிற லெவலுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூக்கு அப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடமே கிட்டத்தட்ட இந்த இடம் தான் 23,938 நினைக்கிறேன். கரெக்டு தானே? கரெக்டு தான். ஸோ அந்த இடம் தான் இந்த இடம். ஸோ மந்த்லியோட ஃபேர் வேல்யூக்கு அப்போ ப்ரைஸ் தொடர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதே மாதிரி தாங்க இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ அப்படின்ட்டு மேலே போச்சு. ஸோ டெய்லி கேண்டிலில் பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது 24,432. இங்கே ஏகப்பட்ட பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் குவிஞ்சிருக்கு, மலை குவியலாக குவிந்திருக்கிறது. அதை எடுப்பதற்காக ஸ்மார்ட் மணி வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் அந்த இடத்துல அந்த வீக்கோட ஓப்பன் தான் லோவாக இருக்குது. மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாலுமே இந்த மந்தோட ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ அப்படின்ட்டு எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ரைஸ் அங்கே வரும். ஆனால் எப்போ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, வரும் அப்படிங்கிறதுக்காக 3 மாதம் கழிச்சு வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? அதனால் பெரிய பிரயோஜனம் இல்லை. அதனால் அது வர்றதுக்கான சைன்ஸ் இது வரைக்கும் மார்க்கெட்டில் இல்லை அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஆகி மேலே போயிருக்கு. இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தாண்டி மார்க்கெட் மேலே போச்சோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாரி இந்த இடம் பாருங்கள், இந்த கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 1 ஹவரில் புல்லிஷாக மாறிடுச்சு, ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிடுச்சு. பட் லிக்விடிட்டி ஸ்வீப் படிக்காத எந்த ஹையர் ஹைக்குமே பெரிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இது ஒரு நல்ல பிரேக் அவுட் தான். பட் இது வரைக்குமே என் கண்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எந்த விதமான லிக்விடிட்டியும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் மேலே போகல. ஸோ அப்படி போகும்போது அது ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கிற பட்சத்தில் எந்தெந்த பாயிண்ட்லேருந்து ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இங்கேருந்தே ரிவர்சல் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இல்லைன்னா 25,153 இங்கே போய் ரிவர்ஸ் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்பான 25,253. ஸோ இந்த ப்ரீவியஸ் டேயோட ஹை இதை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே பாருங்கள், இதுவுமே லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்த ஒரு கேண்டில் தான். ஸோ இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்மியான லிக்விடிட்டி தான் இருக்குது. ஸோ இதை எடுத்துட்டும் கீழே போகலாம், ஆர் இங்கேருந்தே கீழே போகலாம். அப்படி இல்லைன்னா இதையும் தாண்டி மேலே போகும்போது அப்படிங்கிறது 25,253 கிட்டேருந்து கீழே போகலாம். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ஷார்ட் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக ஏறி இருக்குது. இஃப் இன்கேஸ் இங்கேருந்து மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகுது அப்படின்னா கூட மார்க்கெட் என்ன ஆகணும்,
கீழே வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் மேலே போகணும். ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பியரிஷாக இருக்கேங்க. இது வரைக்கும் மார்க்கெட்டில் அதுக்கான சைனே வரவே இல்லை. வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து நல்லது ஒரு சரிவு சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு சுத்தமாக மரியாதையே கிடையாது, இதுக்கு அதிகமான பவரும் கிடையாது. மோஸ்ட் லைக்லி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஆகாமல் கீழே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் 4 ஹவர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபில் பண்ணப்படாத ஏகப்பட்ட ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து கீழே வரதுக்குமே ஐ திங்க் 4 ஹவரில் இல்லை 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ லிக்விடிட்டி எடுக்காமல் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எனி டைம் வந்து மார்க்கெட்டில் ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் அப்போது பியரிஷாக மாறணும் அப்படின்னா எதை தாண்டினா வந்து பியரிஷாக மாறும்னா இந்த லோ, அதாவது 25,039 அப்படிங்கிறத தாண்டிச்சினாலே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் லைக்லி மார்க்கெட் வந்து பியரிஷாக மாறிடும். அண்ட் செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ 24,987 இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 24,987. ஸோ இது நான் சொல்கிறது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ ஒரு வீக்லியில் டைம் ஃப்ரேம் எடுக்கும்போது அதுக்கு 1 ஹவர் அண்ட் 4 ஹவர் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முக்கியத்துவம் இருக்கும். நான் 1 ஹவரில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு சப்போஸ் மார்க்கெட் பியரிஷ் ஆகும்னா 25,039 ஃபாலோட் பை 24,987 இந்த 2 பாயிண்ட்டுமே தாண்டும் போது ஃபர்தராக நல்ல ஒரு சரிவை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த என்டையர் ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து வருது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்கோட அந்த லோ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஸோ இந்த என்டையர் ரைஸோட 50% லெவல் அப்படிங்கிறது 24,771 கிட்ட இருக்குது. ஸோ மோஸ்ட் லைக்லி மார்க்கெட்ஸ் கீழே இந்த 25,039 அண்ட் 24,987 தாண்டுற பட்சத்தில் இந்த 50% லெவலான இந்த ஃபிபொனாச்சியோட 50% லெவலான 24,771 அப்படிங்கிற வரைக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சரி, ஓகே, மார்க்கெட் இப்போ புல்லிஷாக தானே இருக்குது. இஃப் இன் கேஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டில் 100% எதுவுமே கிடையாது. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த 25 இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்பையும் தாண்டி மார்க்கெட் மேலே போச்சுன்னு வச்சுங்களேன், அதாவது 25,338 இதை தாண்டிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போயிடும். ஆனால் இங்கே விட்டு வச்சிருக்கிற லிக்விடிட்டிக்கெலாம் ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுக்காம ஃபாலோ கொடுக்காம ஸ்டாப் லாஸ் அடிக்காமலாம் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிற விஷயம். அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது புல்லிஷாக தான் இருக்குது. மொமெண்டம் அப்படிங்கிறதும் புல்லிஷாக தான் இருக்குது. அது பியரிஷாக மாறுறது வந்து பார்த்திங்கன்னா 25,36 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு கீழே தான். ஸோ அப்படி இல்லைனா வந்து இங்கே போய் 25,153 கிட்ட போய் ரிவர்ஸ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபர்தராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இருக்க ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு இது முக்கியமான ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டாக 25,039 இருங்க ப்ரிசைஸாக சொல்லிடுறேன். இந்த லோ 25,038 நினைக்கிறேன். ஸோ ஒரு 35ன்னு வச்சிங்களேன் ரவுண்டா. ஸோ 25,035 தாண்டும் போது பட் மேபி இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கேண்டில் இப்படி பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரைஸ் ஆக்ஷன் மாறிடும். அப்படி மாறும்போது நான் அதை வந்து டெய்லி வீடியோவில் கவர் பண்ணிக்கிறேங்க. இப்போதைக்கு வீக்லி அப்டேட்டுங்கிறதுனால இதோட இருக்கட்டும் என்று நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாங்க என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் தொடர்ந்து 2 வாரங்களாக வந்து நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எப்போவுமே ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஈவன் தோ புல்லிஷாக இருந்தாலுமே எப்படின்னா 2 ஸ்டெப் ஏறினா ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி தான் இன்னும் 2 ஸ்டெப்பு மேலே ஏறணும். அப்போது இப்போ வரப்போகிறது ரீட்ரேஸ்மெண்ட்டாக ரிவர்சலாக அப்படிங்கிறது கீழே வரப்போகிற ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து தான் வந்து நம்மளால் வந்து முடிவு பண்ண முடியும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது ப்ரைஸ் ஆக்ஷன் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சில பல நியூஸ்கள்லாம் இருக்குங்க. ஸோ டியூஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோர் ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வருது, ரீட்டைல் சேல்ஸ் டேட்டாவும் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே அன்றைக்கி மிக முக்கியமான ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமாகவே யூஎஸ் மார்க்கெட் வந்து வெறிகுண்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. எக்கனாமி சரியாயிரும், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பூஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து எஃப்ஓஎம்சி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆக்சுவலி 12 மணிக்கு மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே அன்றைக்கி தான். தேர்ஸ்டே அன்றைக்கி மார்னிங் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி நினைக்கிறேன் ஒரு வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது 0.25 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த 0.25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் ஃபேக்டர் ஆயிடுச்சு. அந்த 0.25 பேசிஸ் பாயிண்ட்டை மட்டும் கட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ஏற்றத்துக்கு பயங்கரமாக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குதுன்னா இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங் கிடையாது, அக்டோபர் 29 நடக்கிற அடுத்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்லையுமே 0.25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ணுறதுக்கு ஃபெட் கவர்னர் வந்து சொல்லுவாரா, என்ன பேசுவாரா அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கெட் உற்று நோக்கி கவனிக்கிட்டு இருக்கு. அது வந்து எப்போ தெரியும்னா இந்த கரெக்டாக
நைட்டு 12 மணிக்கு அது இந்தியன் டைமில் உட்காந்து பேசுவார், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு பதில் சொல்லுவார், என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி அவர் பேசுவார். அதை பொறுத்து தான் மார்க்கெட்டில் ஒட்டுமொத்த ரியாக்ஷனுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதுவுமே வந்து என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ நிஃப்டியை விட்டு அப்படியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் போனோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வீக்லியுடைய ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் இருக்குது. ஸோ ட்ரெண்டுமே பாருங்களேன், ஒரு லோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு லோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே பியரிஷ் ட்ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா. ஈவந்தோ பேங்க் நிஃப்டி ஐ திங்க் கடந்த 2 வாரங்களில் ஒரு 1100 பாயிண்ட் இருந்தாலுமே இன்னமும் மார்க்கெட் பியரிஷாக தான் இருக்குது. ஸோ இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப்பில் நுழைஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே விழுகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த லோ தாண்டணும். அதாவது 54,585 அப்படிங்கிற இந்த லோ தாண்டப்படும் போது ஃபர்தராக மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த 54,410 அப்படிங்கிறத தாண்டும் போது ஆக்சலரேட் ஆகி நல்லா கீழே விழுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆர் 4 hour டைம் ஃப்ரேமில் ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிஃப்டிக்கும் அதே தாங்க. 1 hourல பாருங்கள், ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்து பல நாட்கள் ஆச்சு. ஸோ 1 hourல ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்தாலுமே நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு சரிவு சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஸோ நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி 1 hourல ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது தேவைப்படுது. அண்ட் பேங்க் நிஃப்டி வீக்லி டைம் ஃப்ரேமுடைய ஃபேர் வேல்யூ கேப்பில் இருக்கிறதுனால அதுவும் அதை 50% போயிடுச்சு அப்படிங்கிறதுனாலையும், அண்ட் அதை தாண்டி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டையர் ஃபால் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய 50% லெவலுக்குமே வந்து பேங்க் நிஃப்டி வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலையும் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டிலையுமே வந்து 4 hour டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் ரிவர்ஸ்லேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த வாரம் நடக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னாலுமே என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி.